அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எய்ம்ஸில் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸில் பல்வேறு விதமான மருத்துவ பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 3496 காலி பணியிடங்களுக்கு மருத்துவத்துறைக்கு கீழே இருக்க பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு மொத்தம் 53 விதமான கேட்டகரி கீழே மருத்துவ பணியிடங்களை நிரப்புறதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பா காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3496 காலி பணியிடங்களில் மருத்துவத்துறை கீழே இருக்க பல்வேறு விதமான பணிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதற்கான பணி வாய்ப்புகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ இந்தியாவில் அந்தந்த இதிலெல்லாம் அவங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் இஎஸ்ஐசி நிறுவனத்தில் இருக்கும், ஜிப்மர் புதுச்சேரியில் அந்த இதில் இருக்கும், ஆர்ஐஎம்எஸ் அந்த நிறுவனத்தில் இருக்கும். அதாவது எய்ம்ஸ் மற்றும் எய்ம்ஸ் கீழே இருக்க மத்திய அரசு நிறுவனங்களில் இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாக இது இருக்குங்க. ஒரு ஹை வேக்கன்சியில் நிறைய பணியிடங்கள் வந்திருக்கு. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அசிஸ்டன்ட் டயட்டீஷியன், அந்த டயட்டீஷியன் ஃபீல்டில் காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதில் எப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வெளியிட்ருக்காங்க. இப்போதான் இவன் பண்ணுறான். இந்த மருத்துவ பணியிடங்களில் பார்த்தோம் அப்படின்னா 53 விதமான பணியிடங்கள் பார்த்தோம். அது எந்தெந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டயட்டீஷியன் இந்த ஃபீல்டில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வேக்கன்சி. அடுத்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், அதாவது கிளர்க்குக்கு கீழே அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அப்புறம் எல்டிசி அதுலேயும் வரும். அப்புறம் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இந்த போஸ்ட் இருக்குது. அடுத்து 4வது கேட்டகரியாக என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. வயது வரம்போட, ஏஜ் லிமிட்டு மற்றும் கல்வி தகுதியோட. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேயே எலக்ட்ரிக்கல், ஜூனியர் இன்ஜினியர்லேயே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கீழே கொடுத்துருப்பாங்க. இது எங்கெங்கே வேக்கன்சிஸ் இருக்குது, வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்னங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்து 6வதாக அதுலேயே அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ஏசி அப்புறம் அதாவது ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், அதே ஜூனியர் இன்ஜினியர்லேயும் அதுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வதாக ஆடியாலஜிஸ்ட் கம்ஸ் ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட் டெக்னீஷியன், ஆடியோமெட்டர் டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இஎன்டியில் ஒரு 7வது ஃபீல்டில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்தக்கு ஏற்றமான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு அது என்னங்கிறது அவங்க நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8வதாக என்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் அண்ட் லைன்மேன், அது எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் அந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 9வதாக கேஸ் பம்ப் மெக்கானிக், மேனிஃபோல்டு ரூம் அட்டண்டன்ட், மேனிஃபோல்டு டெக்னீஷியன்ஸ், அந்த கேஸ் சூப்பர்வைசர் அந்த 9வது ஃபீல்டில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓடி அசிஸ்டண்ட், ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட்டு, அலோபதிக்கு அதில் 11வது வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன வேக்கன்சி எங்கெங்கே அப்படிங்கிறது நீங்கள் அதில் பார்க்க முடியும். 12வது ஃபீல்டு வந்து ஃபார்மசிஸ்ட் கிரேடு 2, டிஸ்பென்சிங் அட்டண்டர்ஸ், ஃபார்மா கெமிஸ்ட், கெமிக்கல் எக்ஸாமினர், ஃபார்மசிஸ்டில் அலோபதிக்குன்னு சொல்லிட்டு 12வது கேட்டகரியாக கொடுத்து அதுக்கான எங்கெங்கே போஸ்ட் நேம் என்ன, வேக்கன்சி என்ன, அடுத்து அதுக்கான சம்பள விகிதம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தொகுதியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நான் ஷார்ட்டாக அந்த கேட்டகரி மட்டும் சொல்லிட்டு வரேன். அடுத்து 13வதாக பார்த்தீங்கன்னா கேஷியர், சீஃப் கேஷியர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் அக்கௌண்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு 13வது ஃபீல்டு. 14வது மெக்கானிக் இஎன்என்எம் ஆப்ரேட்டர், இஎன்என்எம் லிஃப்ட் ஆப்ரேட்டர் அந்த ஃபீல்டில். 15வது சிஎஸ்எஸ்டி டெக்னீஷியன் அந்த ஃபீல்டில். 16வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
dissection hall attendant, hospital attendant grade 3, nursing orderly, structure bearer, மார்ச்சரி அட்டெண்டன்ட், மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரியான போஸ்ட்டு. அதுலேயே ஸ்டோர் அட்டெண்டன்ட் எம்டிஎஸில் வரும். ஓகேவா. அடுத்து 16வது ஃபீல்டில் என்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லேப் அட்டெண்டன்ட் கிரேடு 2, லேப் டெக்னீஷியன், ஜூனியர் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்ட், லேப் அட்டெண்டன்ட் குரூப் 2, லேப் அட்டெண்டன்ட் கிரேடு 2, அது கிரேடு 2, லேப் அட்டெண்டன்ட் கிரேடு 2லேயே லேபரேட்டரி அசிஸ்டண்ட், லேபரேட்டரி டெக்னீஷியன், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட், சீனியர் டெக்னீஷியன், அதுலேயே டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எம்எல்டியில், டெக்னிக்கல் ஆஃபீஸர் அந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கும் என்னென்ன பதவி, எங்கே வேக்கன்சி, எங்கே எத்தனை, என்ன அதற்கான கல்வி தகுதி என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபீல்டு பார்க்கலாம். அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன நம்பர் அப்படின்னா, இதில் ஹை வேக்கன்சி இருக்குங்க. 18வது ஃபீல்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இருக்குது. 19ல் டென்டல் சேர் சைடு அசிஸ்டண்ட், டென்டல் மெக்கானிக், டெக்னிக்கல் ஆஃபீஸர் அந்த ஃபீல்டில் வந்திருக்கு. அடுத்து 20வது என்ன ஃபீல்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 21ல் ஜூனியர் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிஸ்ட் அந்த ஃபீல்டில் ரேடியோ தெரப்பி ஃபீல்டில் உள்ள வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 22 டார்க் ரூம் அசிஸ்டண்ட், அதிலே கிரேடு 2, ஜூனியர் ரேடியோகிராஃபர் போஸ்ட்டு, ரேடியோகிராஃபர் டெக்னீஷியன் அந்த போஸ்ட்டுக்கான இதுதான் 22 கொடுத்துருக்காங்க. 23 என்னன்னு பார்த்துக்கலாம். 23 வந்து பெர்ஃபியூஷனிஸ்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 23 கொடுத்துருக்காங்க. 24 வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து ஹோமியோபதிக்கில் கொடுத்துருக்காங்க. 25 வந்து எம்ப்ரையாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 26 வந்து லைஃப் கார்டு அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 27 வந்து பிசியோதெரபிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான பே லெவல் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசியோதெரபிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 28க்கு வொக்கேஷனல் கவுன்சிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 29 லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட் அந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. 29 பார்த்தா 30 வந்து டிரைவருக்கானது. 31 வந்து ஃபேமிலி பிளானிங் வெல்ஃபேர் ஆஃபீஸர், ஒர்க்கர், ஹெல்த் எஜுகேட்டர், சோசியல் சைக்காலஜிஸ்ட், மெடிக்கல் சோஷியல் சர்வீஸ் அந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 32 வந்து மாடலரில் கொடுத்துருக்காங்க. 33 ஜூனியர் வார்டன் ஹவுஸ் கீப்பர், ஜூனியர் வார்டன்லேயே ஹாஸ்டல் வார்டன் கொடுத்துருக்காங்க. 34 வந்து PA2 பிரின்சிபல், பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2, அப்புறம் ஸ்டெனோகிராஃபர்ஸ்க்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 35 வந்து ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப், சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அது அடுத்து 36 டெக்னீஷியல் ப்ராஸ்தட்டிக்ஸ் ஆர் ஆர்த்தோட்டிக்ஸ் ஒர்க் ஷாப் டெக்னீஷியன் கிரேட் 2 அந்த ஃபீல்டில் ஒர்க் ஷாப் டெக்னீஷியன் கிரேட் 2லே கொடுத்துருக்காங்க 2 போஸ்ட்டு. 37 கோடிங் கிளர்க்ஸ்லேயே மெடிக்கல் ரெக்கார்டு அசிஸ்டண்ட், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க எனக்கு ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியர் போஸ்ட் 38வது. 39வது கம்ப்யூட்டர் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி அந்த இது கொடுத்துருக்காங்க. 40வது ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 41வது சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கம்ப்யூட்டர் ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் டெய்லர் கிரேடு 3 அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 42. 43 மெக்கானிக் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன். 44 வந்து நியூக்ளியர் மெடிசன்ஸ் டெக்னாலஜிஸ் அந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. 45 வந்து டிமான்ஸ்ட்ரேட்டர் ஆப்டோமெட்ரி அண்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் அந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. 46 பிளம்பர் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 47 PACSS அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. 48 சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சூப்பரண்டெண்டன்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸரில் கொடுத்துருக்காங்க.
49வதா இசிஜி டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம 50வதா பார்க்க போகிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெஸ்பிரேட்டரி லேபரேட்டரி அசிஸ்டண்ட். 51 வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து ஆயுர்வேதிக். 52 வந்து அசிஸ்டன்ட் பயோகெமிஸ்ட். 53க்கு வந்து ஜூனியர் ஃபிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 53 விதமான கேட்டகரி கீழே வேக்கன்சிஸ் ஒதுக்கிட்டு அதுக்கான போஸ்ட் நேம் என்ன, அதுக்கு எங்கே வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க, அப்புறமா வேக்கன்சிஸ் ஒதுக்குனதுக்கு பிறகு அதற்கான வயது வரம்பு என்ன, ப்ளஸ் அதனுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன ஃபீல்டில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபீல்டில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் படிச்சிருக்க கல்வி தகுதிக்கு அது பொருந்துதான்னு பாருங்கள். ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கல்வி தகுதி வேக்கன்சிஸ் இதெல்லாம் சொல்லணும். அது எல்லாமே இப்போ நான் நோட்டிஃபிகேஷனில் இப்போ நீங்கள் தெளிவாக ஒன்றுக்கும் பாருங்கள். இப்போ நான் இவ்வளோ வேக்கன்சிஸ்க்கும் நான் தனித்தனியாக சொன்னேன்னா இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மற்ற பொதுவான விவரங்களை பார்த்துடலாம். இந்த 10 பதவிகளுக்கு இந்த வேக்கன்சிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 31 ஜூலை 2025. 31ஆம் தேதி இந்த ஜூலை மாதம் 2025. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டேட்டுக்குள்ளே பண்ணிவிடுங்க, அது ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. வயது தளர்வு பொதுவான SC/STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு PWBDக்கு 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயது தளர்வு அங்கே உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இன்னும் மற்ற முக்கியமான விஷயம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஃபீஸ் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டுங்க. ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3000 அப்ளிகேஷன் ஃபீஸும், SC/STக்கு EWSக்கு 2400 அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. BWD கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர், அட்மிட் கார்டு எல்லாமே உங்களுக்கு பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேலே சிலபஸ்லேருந்து வேக்கன்சிஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்குது. சிலபஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்து என்ன சிலபஸ் உங்களுக்குங்கிறத படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.